தெரியல. அவர்கள் பாஜக எதிர்பார்த்தது திரையில் வரக்கூடிய அண்ணாமலை, ஆனா அவர்கள் கிடைச்சது தலையில வந்து நிற்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. அதை அண்ணன் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. திரு அண்ணாமலைனாலே ஒரு சஸ்பென்ஸ் தானே, சர்ப்ரைஸ் தானே, ஒரு என்ன பண்ணுவாரு பூரா பீதியிலே இருக்கிறாங்க. நம்ம சினிமாக்கெல்லாம் சொல்ற மாதிரி உள்ள லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கைய போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவர் மாட்டு போயிட்டே இருக்கிறாரு. பல பேருடைய முகத்துல இருந்து சில பாவங்களையும் வார்த்தைகள்ல இருந்து சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவர் அடுத்தவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்கிறவர். அந்த மரவக்குறிச்சி பிரச்சாரத்தில் சொன்னார் பாருங்க, இத மாதிரி பல பேரை தலையில கட்டி தொங்க விட்டு பார்த்திருக்கேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி பூரா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எதையுமே கறக்க முடியல. நம்ம கூர்ந்து பாக்குறோம், ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா ஆனா சரினா சொன்னாரு. என்ன ஒண்ணுமே கறக்க முடியல, எப்படி கறக்க அப்படின்னா காலம் மாட்டுல பால கறந்துடலாம் போல தலைவன் தகவலை கறக்க முடியாது போல. நானும் எவ்வளவுதான் நூல் விட்டு பார்த்தேன், அது அசராம் அப்படி நிப்பா. அப்படி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நிறைய இளைஞர்களை ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் அப்படின்னு பாஜக அதிர்ந்ததற்கு இணையாக தமிழகம் அதிர்ந்தது. அதுல எந்த குழப்பமும் இல்ல. என்னங்க அப்படின்னு ஒரு இது எப்படிங்க இது சரியா இருக்குமான்னு புரியவே இல்லை. ஏதோ நான் போய் மாத்தின மாதிரி என்கிட்ட 100 பேர் தூக்கம் கேட்க ஆரம்பிச்சா. என்னங்க இப்படி ஆகி போச்சு, என்னங்க இப்படி உனக்கு மாதிரி நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். இதுல வேற இந்த சோசியல் மீடியா இருக்கிற அந்த வார் ரூம் வேற இருக்கு பாருங்க. அவங்க ஒரே கன்ஃபியூஷன் இருப்பாங்க, இது நம்மளா எதிராளா அப்படி தெரியாம உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க வேற ஒரு பஞ்சாயத்து கொண்டு வச்சு நான் தம்பி சொல்லுவேன், நம்மள என்னப்பா சாண்ட்விச் மாதிரி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் போனா இவங்க அடிக்கிறாங்க, அந்த பக்கம் போல அவங்க அடிக்கிறாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம எப்பவுமே திரு வினோஜ் பேவல் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் காங்கிரஸ்காரனும், நான் ஒரு தேசியவாதி, இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்ல. நாடு நல்லா இருக்கிறதுக்காக யார் வந்தாலும், ஒருவேளை திடீர்னு கம்யூனிஸ்ட் கட்சி வந்தா கூட அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், கவலைப்படாது. அதுல எனக்கு வந்தாங்க வரமாட்டாங்க, உங்களுக்கு பெரிய தைரியமா இருக்கீங்க, நீங்க அதனால கை தட்டுவீங்க.